நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இந்த இன்ஜெக்ஷனை பற்றி பேசுகிறேன் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த ப்ராஃபீல்டில் இருக்கேன். நான் சண்டைக்கோழியும் வீட்டில் வளர்த்துருக்கேன். இன்ஜெக்ஷன் அப்படின்றது கோழிங்களுக்காக மட்டும்தான் வந்தது. அதுவும் ரீசெண்ட் டைமாக இந்த பாய்லர் கோழிங்க அதிகமாகும் போது மட்டும்தான் இந்த கோழிங்களுக்கான இன்ஜெக்ஷன் அப்படின்றத வந்தது. நம்ம நாட்டு கோழிங்களுக்கு கூட அது அவ்வளோவா கிடையாது. நம்ம நாட்டு கோழிங்களுக்கு அதை அதிகப்படியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நோய்கள்லாம் அதிகமாக வரதுனால இந்த பறவை காய்ச்சல்னு ஒன்று வரும், அதுக்காக யூஸ் பண்ணது தான் எல்லாமே. விம்ப்ரால் டானிக் முதற்கொண்டு கோழிக்கு தான், பண்ண கோழிங்களுக்காக தான் யூஸ் பண்ணது. இது என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, புறாங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த புறாவுடைய லைஃப் டைம் ரொம்ப கம்மியாயிடும். 6 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்தில் புறா ஃபீமேலாக இருந்தால் முட்டையிடாது. மேல் புறாக்களாக இருந்தால் 6 வருஷம் 7 வருஷத்துலேயே கருப்பாயிடும். அது திருப்பி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணாமல் நாட்டு முறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா 20 வருஷம் நல்லா ப்ரீட் ஆகும். 25 வருஷத்து புறாவும் என்னுடைய தாத்தாவுடைய புறா நான் பறந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ 25 வருஷத்து புறாலாம் கம்பல்சரி 100% பறக்காது. அந்த நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் புறாவே வச்சுருந்தாலும், ஏன் இதை குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, மெடிசன் நிறைய இருக்குது. இந்த ஆர்டிவிகே, R2B ஸ்டெயின், அப்புறம் என்ட்ரோஃப்ளாக்சின், ஸ்பீடி, இன்னும் நிறைய அசித்ரோமைசின், அப்புறம் டெராமைசின், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே கோழிங்களுக்கு மட்டும்தான். நான் கோழிங்களுக்கு யூஸ் பண்ணுற லசோட்டா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் தேவைப்பட்டால் மட்டும்தான். இயர் ஃபுல்லாலாம் நான் அதை வருஷம் டைமுக்கு போடணும் அப்படின்லாம் நான் லசோட்டா வாங்கிலாம் போட மாட்டேன். பை மிஸ்டேக் நம்ம கூண்டில் தலையாட்டி வந்தது அப்படின்னா, தலையாட்டி புறாங்க எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கப்புறம், கூண்டு ஃபுல்லாக தலையாட்டி இல்லாமல் ரெக்கவரி பண்ணதுக்கப்புறமா ஒரே கிளைமேட் இருக்கிற டைமில் லசோட்டா மட்டும் நான் வாங்கிட்டு போடுவேன். பட் ஆனால் பை மிஸ்டேக்குனா வெளியிலேருந்து எதுனா புறாங்களை எடுத்துகிட்டு அந்த சீசனில் தலையாட்டியில் அஃபெக்ட் ஆனதான். மற்றபடி நான் என்னுடைய புறாக்களை மட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் நாட்டு மருந்துங்களை யூஸ் பண்ணி நான் வைக்கிற முறைக்கு என் கூண்டில் தலையாட்டின்றது வராது. நான் யூஸ் பண்ணுற முறைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு புறா ஃபால்ட் ஆகிற மாதிரி, ஒரு புறா கிளைமேட்டுக்கு மிஸ்மேட்ச் ஆகி புறாங்க டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாலோ, ஒரு நோய் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி ஏதாவது ஒரு சில புறாக்கள் கூண்டில் கழிஞ்சாலும், நான் யூஸ் பண்ணுறதுன்றது தயிர் சோறு, உப்பு போட்டு பிசைஞ்சு கசகசாவை மிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக காலையில் ஒரு வேளை வைப்பேன். அப்புறம் இந்த பாதாம் பிசின், முருங்கை பிசின் தண்ணியை குடிக்கிறதுக்காக வைப்பேன். மினிமம் வாரத்தில் 3 நாள், இல்லைன்னா வாரம் ஃபுல்லாக கூட வைப்பேன். இதே பனி சீசன், மழை சீசனாக இருந்தாலும் தயிர் சோறு வைப்பேன். ஆனால் சுடுசோறில் வைப்பேன். சுடுசோறில் கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சுடுசோறை புறாங்களுக்கு ஒரு வேளை வாரத்தில் 2 நாள் மட்டும் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் புறாங்க எதுனா டல்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, வெத்தலையை மட்டும் கிழிச்சு குடிக்கிற தண்ணியில் புறாங்களுக்கு போட்டுருங்க. குடிக்கிற தண்ணியில் வெத்தலையை நல்லா கிழிச்சு புறாங்களுக்கு போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். சளி பிடிக்குது அப்படின்னா கற்பூரவள்ளி, வெத்தலை, மிளகு, நான் ஆல்ரெடி இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதை தான் யூஸ் பண்ணுவேன் சளிக்கு. இதே புறாங்களுக்கு இந்த வெயில் சீசனில் சூடு, டபுள் கிளைமேட் ஆனால் சூடாகும் புறாங்க அதிகமாக. அப்போ கோல்டு வரும். சளி போலவே இருக்கும், பட் ஆனால் கோல்டு வரும். இந்த கோல்டு வந்தால் வேப்ப இலை, வெந்தயம், மிளகு இது 3ஐயும் அரைச்சி உண்டை பிடிச்சி வச்சுருப்பேன். இது தேவைக்கு மட்டும்தான், ரொம்ப அதிகமாகலாம் வச்சுக்க மாட்டேன். வருஷம் ஃபுல்லாலாம் வராது. இது ஒரு 15 நாள், 10 நாள்லேருந்து 15 நாள் வரும். இதை எந்த புறாவுக்கு வருதோ அந்த புறாவுக்கு நினச்சி நான் வாயில் போட்டுட்டு
விட்டுருவேன். ஐ ட்ராப்ஸ் விடுவேன். இதுலேயே வந்து சரியாயிடும். இது ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் மெடிசன் ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம சிரப்லாம் வந்து வாங்கி இங்கிலீஷ் மெடிசனில் டானிக்கு, மல்டிவிட்டமின் டானிக்கு இதெல்லாம் நீங்கள் வைக்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். பட் ஆனால் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. அது கெட்டு போச்சா கெடலையா என்ன ஏதுன்னே தெரியாது. நம்ம நல்லா இருக்கிற புறாவுக்கும் ஹெல்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி அந்த புறாவுக்கு இன்னும் சூடு அதிகமாக்கிடுவீங்க. புறாங்க ஃபால்ட் ஆகும். கெட்டுச்சா கடலைன்னே தெரியாது. பட் ஆனால் நாட்டு மருந்து வந்து உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும். நாட்டு மருந்து நீங்கள் வந்து டோசேஜ் முன்ன பின்ன போனாலும் புறாங்க வந்து எந்த ஃபால்ட்டுமே ஆகாது. ஆனால் இதே வந்து இங்கிலீஷ் மெடிசனில் டோசேஜ் வந்து அதிகமாகச்சு அப்படின்னா புறாங்களில் உள் ஃபால்ட் அதிகமாக ஆகிடும். இதுதான் நாட்டு மருந்துக்கும் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி குயிக் ரெக்கவரின்றது இங்கிலீஷ் மெடிசனில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஃபுல்லாக நீங்கள் உங்கள் குண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா புறாவுடைய லைஃப் டைம் வந்து கம்மியாகிடும். குயிக் ரெக்கவரி, பட் ஆனால் புறாவுடைய லைஃப் டைம்ன்றது கம்மி. நாட்டு மருந்துன்றது லேட் ரெக்கவரி தான். ஆனால் நாட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ நாட்டு மருந்து கொடுத்தோம் அப்படின்றத விட வரத்துக்கு முன்னாடி எப்படி அவாய்ட் பண்ணுறது, வந்த உடனே எந்த அளவுக்கு நம்ம நாட்டு மருந்து எஃபெக்டிவாக வந்து உடனே ரெக்கவரி ஆகிற நம்ம நாட்டு மருந்தை வந்து கொடுக்குற மாதிரி நாலேஜை வளர்த்து வச்சுக்கிறோம். புறாங்களுக்கு நோய் வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறோன்றது தான் இந்த நாட்டு மருந்து முறை. அதாவது நம்ம பயன்படுத்துறதுன்றது உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து வெறும் கம்பும் ரேஷன் அரிசியும் மட்டும்தான் என் புறாங்களுக்கு போடுறேன். என் கூண்டுக்கு வந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். என்னதான் நம்ம ரேஷன் அரிசி போட்டாலும் புறா அந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறேன். அது நான் ஸ்ட்ராட்டஜின்றது வேறு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுறேன். காரணம், வெறும் ரேஷன் அரிசி மட்டும் போட்டால் புறா கம்பல்சரி நல்லா இருக்காது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க அப்படி தெரியும். பட் ஆனால் வெறும் ரேஷன் அரிசியில் புறா நல்லா இருக்காது. ரேஷன் அரிசி, கம்பு கூட நம்ம நாட்டு மருந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய புறா வந்து ஹெல்த்தியாக இருக்குது. சிக்குங்களும் நல்லா இறக்குது. இதுதான் ரீசன். இப்போ இன்னொரு, இந்த தலையாட்டிலாம் வருது, நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுறோம். பண்ண உடனே நம்மளுக்கு வந்து உடனே வந்து பேர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு 1 மாதம் 1.5 மாதம் கழித்து அதை வந்து புறாங்களை வந்து பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். புறாங்களை வந்து பிரித்து போடும் போதும் புறாங்களை பார்த்து பிரித்து போடணும். மேக்சிமம் வந்து புறாங்களாக ஃபால்ட் ஆகாது. புறாங்களுக்கு வந்து 40 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த முட்டையை வச்சு திருப்பியும் குஞ்சு பொரிக்கிறது அப்படின்றது தான் நேச்சர். ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோன்ற மாதிரி எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, புறாங்களை பிரித்து போடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, புறாங்களுக்கு நிறைய இப்படி வச்சா ஹெல்த்தாக முட்டையிடும், இப்படி வச்சா ஹெல்த்தாக குஞ்சு பொரிக்கும், அவங்கவுங்க ஒரு மெடிசனை வச்சு அந்த புறாக்கு தேவையில்லையா அப்படின்றதே தெரியாமல் நம்ம அதோடைய ஹெல்த்தை நம்ம தான் ஸ்பாயில் பண்ணுறோம். பட் ஆனால் அதை கரெக்டாக நம்ம இதுதான் மெத்தட், இதுதான் இப்படி தான் பண்ணணும், இந்த கிளைமேட்டுக்கு இதை தான் செய்யணும், இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரியான மருந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கரெக்டாக பண்ணால் மட்டும் எந்த புறாவையுமே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். அது உங்கள் பேஸ் பண்ணி இருக்கிற வாத்தியாரை பொறுத்து இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் கற்றுக்குறீங்களா, நீங்கள் நாட்டு மருந்து கற்றுக்குறீங்களா அப்படின்றது. நீங்கள் ஓல்டு ஸ்டைல் பழைய ஆட்களில் நீங்கள் நிறைய, இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இல்லை வயசானவங்க பழைய ஆட்கள் ஒரு 50 வருஷம் 60 வருஷமாக மினிமம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி புறா வளர்க்குற ஆட்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாட்டு மருந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வளர்க்குறவங்க தான் நிறைய வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து திருப்பி அந்த யூடியூப் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படியே போயிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறதுன்றது உங்கள் வாத்தியாரை பேஸ் பண்ணி, அவருக்கு இங்கிலீஷ் மெடிசன் உங்களுக்கு A to Z தெரியும்னா அவர்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் A to Z கற்றுக்குங்க. இதுக்கு மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் இல்லை, ஒரு லைனப் இருக்கணும். A to Z அந்த 12 மாதமும் அந்த புறா மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லைனப் இருக்கணும். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட பழகக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஷன் பண்ணுறதுன்றது நாட்டு மருந்து தான். இப்போ நானும் இங்கிலீஷ் மெடிசன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு சிலது மட்டுமே. கேங்கர் வாயில் புண்ணு வந்தால் ஃப்ளாஜல் மாத்திரை யூஸ் பண்ணுவேன். புறாங்களுக்கு கழிச்சல் எதுனா வர மாதிரி இருந்ததுன்னா
தேவைப்பட்டா பவர் ஜெல் சிரப் யூஸ் பண்ணுவேன், ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் புறாங்களுக்கோ சிக்குங்களுக்கோ திடீர்னு வந்து கால் வராது. அந்தமாரி கால் வராத டைமில் வந்து நிரோபியன் டேப்லெட் வந்து கால் டேப்லெட்டும் கால் டேப்லெட்டும் இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் என் கூண்டில் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் மெடிசன். மற்றபடி வேறு இங்கிலீஷ் மெடிசனில் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம நண்பர்களுக்கும் நான் இன்ஜெக்ஷன் சஜஷனே பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் கோழிங்களுக்கு போடுறது. உங்களுக்கு நான் பேசின வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் டவுட் இருக்கிற நம்பர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டீப்பாகவே நான் ஷேர் பண்ணுறேன். தெரியாத நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நாட்டு முறைகளாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் வாத்தியார் யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன முறை பயன்படுத்துகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு புறாங்களை ஹெல்த்தியாக வச்சுருங்க.